ஒரு பெண்ணு வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆம்பளைங்க இந்த மாவட்டத்துல ஆம்பளைங்களுக்கே வேலை கிடையாது இல்ல. எங்க போறாங்க? பக்கத்துல கிருஷ்ணகிரி, அப்புறம் இல்லனா சேலம், இல்லனா பெங்களூர், இங்கதான் போய் வேலை செய்யறாங்க. ஆனா பெண்களுக்கு வேலைக்கு போனோம்னா அது ரொம்ப சிரமமான விஷயம். அவங்க எல்லாருக்கும் தெரியும். படிச்ச பொண்ணு, பட்டதாரி பொண்ணு இருக்கீங்க எல்லாம். படிச்சுட்டு எத்தனை பேர் இருக்கீங்க பட்டதாரி ஆகி? உங்க எல்லாருக்கும் எல்லாரும் பட்டதாரி. அப்போ உங்களுக்கு வேலை என்ற ஒண்ணு இருக்கா? நீங்க வேலைக்கு போனா உடனே வேலை கொடுத்துருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பொண்ணு படிச்சிருக்குது, பட்டதாரியா இருக்கு, நல்ல திறமையா இருக்குது, ஆனா இப்ப வேலை கொடுத்தா ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி அமைச்சிருவாங்க, அப்ப அதுக்கு வேலை கொடுக்க வேணாம் அப்படிதானே முடிவு பண்ணுவாங்கம்மா. என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது அப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்குமா, பக்கத்து ஊருக்கு போகுமா, இல்ல வெளி மாநிலத்துக்கு போகுமா தெரியாது, அதனால இதுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு சொல்லி அமைச்சிருவாங்க. சரி, படிச்சு கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருமா? படிச்சு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணு படிச்சுக்குது, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்னும் கொஞ்ச நாள் அது பிரெக்னென்ட் ஆயிடும், இல்லனா புள்ளத்தாச்சி ஆயிடுச்சுன்னா சரியா வேலைக்கு வராது, இல்ல லீவு எடுத்துனே இருக்கும், அப்புறம் பிள்ளை பேர் நடந்தப்புறம் அந்த பொண்ணு சரியாவே வேலைக்கு வராது, வேணான்னு அந்த பொண்ணுக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. படித்த கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கும் வேலை கொடுக்க யோசிப்பாங்க, படிச்சு கல்யாணம் ஆயிட்டு இருக்கிற பொண்ணுக்கும் வேலை கொடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா அது புள்ளத்தாச்சி ஆச்சுன்னா என்னப்படுது. சரி, படிச்சிருச்சு, கல்யாணமா ஆயிடுச்சு, 2-3 குழந்தைங்களும் பிறந்துடுச்சு, அப்ப வேலை கொடுப்பாங்களா அப்படின்னா ஐயோ இது சரியாவே வேலைக்கு வராது, 2 குழந்தை வச்சு நிக்குது, அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன், காலேஜுக்கு அனுப்புறேன்னு பாதி நாள் லீவ் போட்டுரும், இந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கூடாது, இப்படிதானமா சொல்லுவாங்க. அப்ப பெண்களுக்கு வேலை கொடுப்பதற்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய சவால். இது வேலை கொடுக்கறவங்க அவங்க இவ்வளவு யோசிப்பாங்க. ஆனா அந்த பெண்ணோட வீட்டுல எவ்வளவு யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த படிச்ச பெண்ணா இருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும். வேலைக்கு போறதுக்கு வாங்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? வேணாம் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், போற வழியில 2 டாஸ்மாக் கடை இருக்குது, நீ போனீன்னா பிரச்சனை சொல்லுவாங்களா இல்லையா? அப்புறம் ரோடு சரியில்லை, பஸ் வராது. பஸ் வருமா? எல்லா ஊருக்கும் 10 முறை பஸ் வருதா? காலைல ஒரு பஸ் வரும். பஸ்ஸுக்கு வேலையில போயிட்டீங்கன்னா திருப்பி எப்படி வருவீங்க அது தெரியாது. ஏன்னா சாயங்காலம் அந்த பஸ்ஸை விட மாட்டாங்க. ஒரு பஸ் காலையில போவோம், திருப்பி அந்த பஸ் மதியானமே வந்துடும். அப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி எப்படி வருவீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸே இல்லையே. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா? வேணாம் உன்னோட பாதுகாப்பு பிரச்சனை, ஏற்கனவே போதை கஞ்சா கும்பலா தூக்கின்னு போய் ஒரு பொண்ணை ரேப் பண்றது தனியும் இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, வேலைக்கே போவாதமா, வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுறேன்னு. அப்ப அப்பா அம்மா கிட்ட வீட்டுல பர்மிஷன் கிடைக்காது, அனுமதி. அடுத்தது கல்யாணம் ஆச்சுன்னா இங்க 2 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா 5 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்ல. மாமியார் மாமனார் இருப்பாங்க, வீட்டுல ஏதாவது பெரியவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வேலைக்கு போகணும். அப்புறம் போனாலும் என்ன சொல்லுவாங்க? பெரிய கலெக்டர் வேலை, புள்ள குட்டியெல்லாம் கண்டுக்காம விட்டு கடாச்சு வேலைக்கு போயிடுச்சு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாவா? இந்த ஒரு வேலை பெரிய வேலை, அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கடாச்சு ஓடிடுது இந்த பொண்ணு வேலைக்கு காலையில அப்படின்னு திட்டுவாங்க. அதாவது இதான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட பர்மிஷன், கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி ஒரு 25 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ வேலைக்கே போக முடியும். அப்புறம் சரியில்லை, ரோடு சரியில்லை, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு, பெண்களுடைய உடம்பு, ஆண்களுடைய அவர்களுடைய உடல்நிலை நம்முடைய உடல்நிலையுமே வேற. நமக்கு மாசம் நம்ம குழந்தை பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப அந்த கல்யாணம் ஆன பொண்ணு ரோடு சரியில்லை, எல்லாம் குண்டும் குழியும் பள்ளம் மேடுமாகுது, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ், மினி பஸ் எதுல போனாலும் என்ன ஆகும்? தூக்கி 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 போடுமா? அப்ப பயமா இருக்கும். ஐயோ நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணுமே, நம்ம உடம்பு எப்படி இருக்குதோ அப்படின்னு நினைப்போம். அது ஒரு 8 மாசம் 9 மாசம் அது சரியா போயிடுச்சுன்னா என்ன பயப்படுவாங்க? எங்கடா வழியிலே டெலிவரி ஆயிடுமோ, ஆட்டோ தூக்கி தூக்கி போட்டுச்சுன்னா என்ன ஆகுறது, அப்ப குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி பயப்படும். உண்மையா இல்லையா? நடக்குமா இல்லையா? அப்ப வேலைக்கு போகுமா? வேணாம் இதெல்லாம் எதுக்கு, குழந்தைய ஒழுங்கா பெத்தெடுத்து வீட்டுல இருந்துக்கும், இப்படிதானே. அப்ப வேலைக்கு போக மாட்டோம். எவ்வளவு சவால் பாருங்க. ஒரு ஆண் மகனுக்கு வேலைக்கு போறதுல வேற எந்த பிரச்சனையும் இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேலை கிடைச்சா அவங்க போயிடுவாங்க.
ஆனா பெண்களுக்கு வேலை என்பது குதிரை கொம்பு, கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு யோசிப்பாங்க வேலை கொடுக்கறவங்க. அதற்கு மேல நம்ம வீட்டுல அதுக்கு மேல ஒரு 10 முறை யோசிப்பாங்க. அதற்கு மேல நம்மளோட உடல்நிலை அதுக்கு மேல பார்த்துட்டு, வயது இதெல்லாம் பார்த்துட்டு, குழந்தைங்க எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பாதி பேர் வேலைக்கே போக முடியாது. இதுதான் உண்மையான நிலவரம். அப்படின்னா பெண்களுக்கு வேலை எங்க கொடுக்கணும்? அந்த பகுதியிலே கொடுக்கணும் இல்லையாம்மா? அந்த பகுதியிலே வேலை இருந்தா தானே போக முடியும். நம்மளால வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வேலை இல்லைன்னா என்ன? ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி குழந்தை கொடுக்க முடியுமா? யார் கையோ எதிர்பார்த்துட்டு தானே இருக்கணும். 10 ரூபாய் குழந்தை சாக்லேட் கேக்குது, பலூன் கேக்குது, வாங்கி கொடுக்க முடியுமா? கையில காசு இருக்காது. ஏன்னா அதையும் ஒண்ணு அப்பா கிட்டயோ இல்ல அண்ணன் கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ கேட்டு வாங்கிதான் அந்த குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கும். கையில பொருளாதார சுதந்திரம் என்பதே கிடையாது.